தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபார் டீலிமிட்டேஷன். நடிகை நயன்தாராவை வைத்து அறம் என்ற படத்தை இயக்கி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான இயக்குனர் கோபி நயினார் தற்போது மனுஷி என்ற படத்தை இயக்கி வருகிறார். படங்களை தாண்டி சமூக நிகழ்வுகளிலும் அக்கறை காட்டும் இயக்குனர் கோபி நயினார் காட்டுப்பள்ளி துறைமுகம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களில் களத்தில் நின்று குரல் கொடுத்தார். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கரடிப்புதூர் என்ற கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் மக்கள் நீண்ட நாட்களாக பட்டா கேட்டு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் சமீபத்தில் அந்த இடத்தில் மணல் குவாரி அமைக்க இருப்பதாக அரசு தரப்பில் இருந்து தகவல் வெளியானது. இந்த குவாரி திட்டத்திற்கு எதிராக கோபி நயினார் பல போராட்டங்களை நடத்தியதோடு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியும் அளித்திருந்தார். அந்த பேட்டி தான் தற்போது அவருக்கு எதிராக விமர்சனங்கள் வர காரணமாக அமைந்துவிட்டது. குறிப்பாக திமுக அரசு மீது பல விமர்சனங்களை முன்வைத்த கோபி நயினார் திமுக அரசுக்கு ஆதரவாக பேசும் பெரியாரியவாதிகள் ஏன் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது இல்லை என்ற கேள்வியையும் முன்வைத்தார். அத்தோடு திராவிட பேச்சாளர் மதிவதனியை குறிப்பிட்ட கோபி நயினார் மதிவதனி போன்றவர்கள் திராவிட அரசை காப்பாற்றுவதில் மட்டுமே அக்கறையாக இருப்பதாக கட்டமாக பேசியிருந்தார். கோபி நயினாரும் திராவிடர் கழகத்துடன் இணைந்து பணியாற்றியவர் என்ற நிலையில் தற்போது சில பெரியாரியவாதிகளுக்கு எதிராக அவர் முன்வைத்திருக்கும் விமர்சனங்கள் தீவிரமானதாக பார்க்கப்பட்டது. பெரியாரிய சிந்தனைகளை ஏற்பதாக கூறிக்கொள்பவர்கள் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக இருப்பதாக கோபி நயினார் பேசியது சில பெரியாரியவாதிகளின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் குறித்தோ அவரது கொள்கைகள் குறித்தோ கோபி நயினார் எந்த விமர்சனமும் முன்வைக்காத சூழலிலும் கூட இந்த பேட்டிக்கு பிறகு கோபி நயினார் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்து பெரியாரியவாதிகள் கொந்தளிக்கவே சமூக வலைதளத்தில் விஸ்வரூபமானது. அதோடு கோபி நயினார் பேசியதாக சில ஆடியோக்களும் அடுத்தடுத்து வெளியாகின. விசிக கட்சியை கீழ்த்தரமாக ஆபாச வார்த்தையால் குறிப்பிட்டு பேசியும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக கோபி நயினார் பேசியதைப் போலவும் ஆடியோக்கள் வெளியாகவே கோபி நயினார் மீதான விமர்சனங்களும் வலுத்தன. அது என்னன்னா சூடு சொன்னே கிடையாது. நாற்காலி காலியா இருக்குது, என்ன நடக்கும்? யாராவது வந்து உட்கார ஆசைப்படுவாங்க. முதலில் பெரியாரியவாதிகள் மட்டும் கோபி நயினாருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வர ஆடியோ ரிலீஸுக்கு பிறகு சில விசிகாவினர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் எதிர்வினையாற்ற தொடங்கினர். இன்னொரு பக்கம் கோபி நயினாருக்கு ஆதரவாக பட்டியலின சமூக செயல்பாட்டாளர்களும் பேசவே இரு தரப்பிற்கும் இடையே மோதல் வெடித்தது. பட்டியலின சமூக மக்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு பெரியாரியவாதிகள் குரல் கொடுப்பதில்லை என தலித் செயல்பாட்டாளர்கள் கொதித்தல கருத்து மோதல் இன்னும் தீவிரமானது. இது நம்ம சமூகத்துக்கு அவமானம் வச்சுங்கிற கூட்டம் நாங்க ஒரு 10 நாள் கூட வந்து தனியா நீங்க சொல்லுவீங்க. நமக்கு அது தெரிஞ்சதான் நம்ம பாட்டு வேலைக்கு போற வரணும். நமக்கு பணம் தெரியாதவங்க கிட்ட போயிட்டு சமூக பிரச்சனை வந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறே. தம்பி இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா பொறுமையா பேசியிருந்தேன். அப்படி ஏடா குடும்பமா பேசுவோம். பேசி யாரையும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. யாரும் அதான் சொல்றேன், நீ ஏடா வரணும் பேசி யாரையும் ஒண்ணும் பண்ண போறது அதான் சொல்றேன். ஆத்துல நீ பண்ண போறது இல்ல. நான் என்ன சொல்றேன், படிப்பு இல்லைன்னா நான் டிரைவர் நமக்கு செய்தியும் இதனையடுத்து அறம் படத்தை பாராட்டி திராவிடர் கழகம் தனக்கு அளித்த பெரியார் விருதை திருப்பிக் கொடுப்பதாக இயக்குனர் கோபி நயினார் அறிவித்தது இந்த விவகாரத்தை இன்னும் சூடு பிடிக்க வைத்தது. விருதை திருப்பிக் கொடுப்பதாக அறிவித்த கோபி நயினார் பெரியாரிய சிந்தனையாளர்கள் தன்னை கேவலமாக நடத்துவதாக வேதனையை பகிர்ந்தார். பட்டியலின பிரதிநிதியாக தாம் எழுப்பும் கேள்விகள் பெரியாரியவாதிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இது சர்வாதிகார மனநிலைமை எனவும் கட்டமாக கோபி நயினார் குறிப்பிட்டிருக்க பதிலுக்கு திராவிட ஆதரவாளர்களும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபார் டீலிமிட்டேஷன்.